ஒரு மாதத்தில் 3 கிராம் தங்கம் எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 3 கிராம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயே கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துருவீங்க. இந்த 5 பாயிண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உங்களோட மனநிலையை மாற்றணும். மனநிலையை மாற்றணுன்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, என்கிட்ட மட்டும் நகை சேரவே மாட்டேங்குது, என்கிட்ட மட்டும் நகை தங்கவே மாட்டேங்குது. ஒன்றும் நகை சேராமல் இருக்கும், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நகை கொண்டு போய் அடகு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி அதை நினச்சி நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்மக்கிட்ட மட்டும்தான் சேரலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. நெகட்டிவாகவே உங்களோட எண்ணங்களை நீங்கள் வச்சுருக்கும்போது அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் இந்த ஈர்ப்பு விதி வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கும். அதனால் உங்கள் எண்ணங்களை முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவாக எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், எல்லார்கிட்டேயும் எல்லாமே இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை மட்டும் நெகட்டிவாக வச்சுக்காதீங்க. உங்கள் மனநிலையை மாற்றி சந்தோஷமாக பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த பாயிண்ட் வந்துட்டு, நகை மேலே நீங்கள் கோவமோ வெறுப்போ படக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், நகை மேலே எப்படி கோவம் வெறுப்பெல்லாம் வரும் அப்படின்ட்டு. வருங்க. ஏன்னா நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம ஃபஸ்ட்டு நகை வாங்கணும் அப்படிங்கும்போது அந்த நகை மேலே நம்ம கொஞ்ச நாள் ஆசையாக இருப்போம். அந்த ஆசையே என்னாகுன்னா, அந்த நகை நம்ம வாங்கலை இல்லை நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படிங்கும்போது அது ஒரு ஏக்கமாக மாறும். நம்மக்கிட்ட அந்த நகை வரலையே, நம்மளால் அந்த நகையை வாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளில் ஏக்கம் வரும். அந்த ஏக்கமே என்னாகுன்னா, மறுபடியும் கொஞ்ச நாள் அது உங்கள் கைக்கு வரல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வெறுப்பு வரும். நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த மேலே கோவமோ வெறுப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்துடும். அந்த மாதிரி நம்ம கோவமோ வெறுப்போ படக்கூடாது. நீங்கள் கோவமோ வெறுப்போ பட்ட மாயத்துக்கு அந்த நகை நம்மக்கிட்ட உடனே வந்துடாது. இப்போ நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக ஒரு நல்ல மனநிலையோடு பேசும்போது தான் அவங்க உங்ககிட்ட மறுபடியும் வந்து பேசணும்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலாமேன்னு நினைப்பாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசினா கூட அந்த டைம் அவங்களுக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போது வெறுப்பாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறீங்க, இல்லை கோபத்தை காட்டுறீங்க அப்படிங்கும்போது அவங்க உங்ககிட்ட வந்து பேச விருப்பப்படுவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஈர்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு கோபமோ வெறுப்போ பட்டு அதை உங்ககிட்ட இருந்து நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அது மேலே கோபமோ வெறுப்போ எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடாது. இப்போது 3வது பாயிண்ட், மனப்பூர்வமாக ரசிக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு நகையை பார்க்குறோம், டிவிலேயோ பேப்பர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் ஒரு நகையை பார்க்கும்போது அதை மனப்பூர்வமாக ரசிக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது, இது எவ்வளோ பவுன் இருக்கும், இதை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்க நல்ல விதமாக நினைக்க ரசிக்க ஆரம்பிக்கும்போது அது உங்ககிட்ட இந்த ஈர்ப்பு விதி ஈர்த்துட்டு வந்துடும். அதனால் நீங்கள் எங்கே ஒரு நகையை பார்த்தா கூட நீங்கள் அதை மனப்பூர்வமாக ரசித்து பாருங்கள். 4வது பாயிண்ட், அந்த நகை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த நகை இப்போ உங்களோடது, உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த நகையை நீங்கள் இப்போ வாங்கிட்டீங்க, உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் இதை அப்போ தொட்டு பார்க்குறீங்க, அதை உங்கள் கழுத்தில் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே நினச்சி பாருங்கள். அது இப்போ நான் சொல்லிட்டேன் அதுக்காக உடனே இப்போ சரி உடனே கண்ணை மூடி உட்காந்து அப்படியே அவசரமாக ஏதோ கடமைக்கு நினச்சிட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. அதை நீங்கள் நிஜமாகவே அந்த நகை உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் என்ன சந்தோஷத்தோடு இருப்பீங்களோ அதே சந்தோஷத்தோடு தான் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். அதே ஒரு எண்ணங்களோட நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற மாதிரி, கையில் வச்சு தொட்டு பார்க்குற மாதிரி, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டி சந்தோஷப்பட்டுருக்கிற மாதிரி, அது எல்லாத்தையுமே நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணணும். நீங்கள் அந்த நகையை வாங்க போகிற மாதிரி கூட கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் ஜாலியாக வீட்டில் கிளம்பிகிட்ருக்கீங்க, கிளம்பி பைக்கில் போயிட்டுருக்கீங்க, நகை கடைக்குள்ளே போயிட்டீங்க, இப்போ அந்த நகையை வாங்குறீங்க, பில் போட்டிங்க, எல்லாமே கற்பனை பண்ணுங்கள்.
ஆனால் அதெல்லாம் நிஜமாக நடக்கும்போது என்ன மனநிலையில் எப்பேற்பட்ட சந்தோஷத்தோடு இருப்பீங்களோ அதே சந்தோஷத்தோடு அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்தது நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பண்ணுனா நான் வந்து நகையை ரசிக்கிறதுனாலையோ இல்லை வந்துட்டு நான் கற்பனை பண்ணி பார்க்குறதுனாலையோ இது எனக்கு கிடச்சிருமா உடனே அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணி பார்க்குறதுனால கண்டிப்பாக வராது தான். ஆனால் நீங்கள் என்னென்னா கற்பனை பண்ணி பார்க்கும்போது இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் என்ன அதிகமாக நினச்சிட்டே இருக்கீங்களோ அதை உங்ககிட்ட ஈர்த்துட்டு வரும். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்கள் இப்போ அதிகமாக அந்த நகையை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் வாங்கிறதுக்கு என்ன வழிகளோ, அதை நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வாய்ப்புகளையும் வழிகளையும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதி உருவாக்கி தரும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் கண்ணில் அதை காட்டிகிட்டே இருக்கும். இப்போது டிவியில் விளம்பரம் வரல, நகைச்சிட்டு இந்த கோல்டு சிட் போடுங்க, நகைக்கு இந்த பணம் கட்டுங்க, இந்த மாதிரி பண்ணால் செய்கூலி சேதாரம் இருக்காது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அது சம்மந்தப்பட்டு உங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு விஷயம் பட்டுட்டே இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கோல்டு சீட் போட்டிருக்கேன், நீயும் சேர்ந்து போடு அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நெருங்கி உங்களை நோக்கி ஈர்த்துட்டு வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் அதெல்லாமே கேர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அந்த வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 கிராம் மட்டும் இல்லைங்க, 300 கிராமாக மாறும். இந்த நான் மேலே சொன்ன இந்த 5 பாயிண்ட்டுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா நம்பிக்கை. நான் இப்போ சொல்லிட்டேன், அதனால் இவங்க இந்த 5 பாயிண்ட் சொல்லிட்டாங்க, நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவசர அவசரமாக உட்காந்து நீங்கள் எங்கேயாவது நகை கிடைக்குதான்னு ஃபோனில் புக்கில் எல்லாம் தேடி பார்த்து அதை அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே உடனே கண்ணை மூடி இறுக்கி உட்காந்து இப்படி கற்பனை பண்ணி பார்த்து கடமைக்குன்னு இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம செஞ்சிட்டோம், ஓகே நம்மக்கிட்ட அது வந்துடும், அப்படி பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்பிக்கை தான் அடிப்படையே. இதை வந்து நீங்கள் செய்கிறதே மனப்பூர்வமாக நம்பணும். இது எனக்கு நகை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அதை பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். வீட்டு வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3 பாயிண்ட்ஸில் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட என்னை கொண்டு வந்து சேர்த்த இந்த ஈர்ப்பு விதிக்கு நன்றி.